ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதாவது இது ஒரு டாப் 10 வல்னரபிலிட்டியில் நம்பர் 1 வல்னரபிலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சைபீரியன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இல்லை உங்கள் ஒரு வீடாக இருக்குது, இல்லை ஒரு பேங்காக இருக்குது, எதாக இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் இவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பேங்க் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிட்டு பணம் எடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி பேங்க் எம்ப்ளாயிட்ட கொடுக்கணும். பட் பேங்க் எம்ப்ளாயி தான் போய் காசு எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை உங்களோட நகையை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களே டேரெக்டாக போய் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட ப்ரிவிலேஜ், அதாவது உங்களோட லிமிட் அப்ளிகேஷனை எழுதி கொடுத்து வெளியே வெயிட் பண்ணுறது தான். பேங்க் எம்ப்ளாயியோட ப்ரிவிலேஜ், அவரோட இதுதான் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அவருக்கு உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்குது, உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ் கிடையாது. தட் இஸ் த ஆக்சஸ் கண்ட்ரோல். அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் உங்களுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு, உங்களோட ப்ரிவிலேஜ் இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமராக இருந்தால் பேங்க்குள்ளே போகலாம், அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கலாம், வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணலாம். பட் பேங்கோட எம்ப்ளாயியாக இருந்தால் உள்ளே போகலாம், பணம் எடுத்துகிட்டு வரலாம். இதே பேங்கோட மேனேஜராக இருந்தால் அவங்களுக்கு இதோட அதிகமான ஆக்சஸ் இருக்கும். இதோட ஒரு மெயின் பணம் வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கும், ஒரு நார்மல் எம்ப்ளாயிக்கு இருக்காது. ஸோ இதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல். யாருக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வைக்கிறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீடு இருக்குது, ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, அந்த கெஸ்ட்டு வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுவாங்க, இல்லை ஹாலில் உட்காந்து பேசுவாங்க. பட் அவங்க டேரெக்டாக கிச்சன் போகிறதுக்கு மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கெஸ்ட்டு வராங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சஸ் கண்ட்ரோல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்ன? இது ஒரு வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் நம்பர் 1 வல்னரபிலிட்டியாக இருக்குது. வாட் இஸ் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்? ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோக்கன் ஆகிறது. இது ஒரு வல்னரபிலிட்டி. அதாவது எக்ஸாம்பிள், இதுக்கும் எக்ஸாம்பிள் அதே பேங்க் சிஸ்டமே சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் நீங்கள் இருக்கீங்க, நீங்களே டேரெக்டாக போய் பணத்தை உள்ளே போய் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, பணம் வைக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பேங்கோட ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ஒரு வல்னரபிலிட்டியாக இருக்குது, ஒரு வீக்காக இருக்குது. யார் வேணாலும் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இல்லை. ஸோ இதுதான் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சைபர் செக்யூரிட்டியில் இல்லை வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் வருது அப்படின்னா, ஒரு அட்டாக்கர் இந்த ப்ரிவிலேஜ் எதுவும் இல்லாத ஒரு இந்த ப்ரிவிலேஜ் செட் பண்ணாத அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் எதுவும் வல்னரபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டெவலப்பர் க்ரியேட் பண்ணும்போதோ இப்படி ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோலில் ஒரு வல்னரபிலிட்டி வச்சுருந்தான் அப்படின்னா, அட்டாக்கர் நார்மலான ஒரு கஸ்டமர் ஐடியை வச்சுக்கிட்டே அவனால் மேனேஜர் லெவலில் உள்ள ஆக்சஸை எடுக்க முடியும் அப்படின்னா, தட் இஸ் த ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல். அதான் ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இதன் மூலமாக அவன் மேனேஜரில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க முடியும். அந்த வெப் அப்ளிகேஷனோட மொத்த டேட்டாவும் தெரியும், அந்த ஆர்கனைசேஷனோட மொத்த டேட்டாவும் அவனால் எடுக்க முடியும். ஸோ அவனோட ப்ரிவிலேஜ் இல்லாத எல்லா ஆக்சஸையும் அவனால் எடுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய வல்னரபிலிட்டி. இது OWASPல டாப் 10 வல்னரபிலிட்டி, நம்பர் 1 வல்னரபிலிட்டி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய வல்னரபிலிட்டிஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் நம்ம பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சைபீரியன்.